ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. அது என்னென்னா முருங்கைக்கீரை பொடி ரெசிபி தாங்க. சட்னி ஒன்றும் வைக்காத நேரத்தில் டிஃபனுக்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் ஒரு சிம்பிளான சைடிஷ் ரெசிபி தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முருங்கைக்கீரை பொடிக்கு நம்ம இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ பேன் சூடாகிடுச்சு. இல்லை நான் ஒரு அரை கப் அளவுக்கு நான் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இதை இப்போ முதல்ல நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். முருங்கைக்கீரை ஒரு கப்பு எடுத்தோன்னா அதுக்கு அரை கப் அளவுக்கு தாங்க நான் கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். இது இப்போ நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம இட்லி, தோசை இதுக்கெல்லாம் சட்னி ஒன்றும் பண்ணாத நேரத்தில் இந்த பொடியை வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. பொடி தோசை, பொடி இட்லி இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. முருங்கைக்கீரையில் அயன் சத்து இதெல்லாம் இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதான். கருவேப்பிலையும் நல்லது தாங்க உடம்புக்கு. முடிக்கெல்லாம் நல்லது, கண்ணுக்கு நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது எப்படி ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பாத்திரத்தில் இப்படி பண்ணும்போது சலசலன்னு ஒரு சவுண்டு கேட்கும். இப்படி சவுண்டு கேட்டாலே நமக்கு அது ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அதை நான் எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோங்க. சிம்மில் வச்சே தாங்க நான் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். நம்ம தீயை கூட்டி வச்சு பண்ணும்போது ஏமா கரிஞ்சு போயிடும். அதனால தான் நான் சிம்மிலேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ ட்ரை ரோஸ்ட் ஆகிருச்சு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். இதை இப்போ நான் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அடுத்தது இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்ம இது கொஞ்சம் லைட்டாக சூடாகி வந்தால் போதுங்க. ரொம்பையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணால் கொஞ்சம் இதாகிடும், கருகி போயிடும். கொஞ்சம் லைட்டாக சூடாகி வந்தால் போதும். இது இப்போ லேசாக சூடாகி வந்திருக்குங்க ஃப்ரெண்ட். இதையும் நான் அந்த பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். பொடி பூண்டை ஒரு 3 பூண்டு அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். உரப்புக்காக நான் 2 வத்தல் சேர்க்குறேங்க. இதில் வத்தல் கொஞ்சம் காட்டமாக இருக்கும், கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அதனால தான் நான் 2 வத்தல் சேர்க்குறேன். உங்கள் வத்தலோட உரப்புக்கு தக்கன நீங்களும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2 வத்தல் நான் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. இதில் இப்போ இந்த வத்தல் பூண்டை நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. நான் 1 கப் அளவுக்கு தாங்க முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதை நான் ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் இதை நான் மறுபடியும் ட்ரை ரோஸ்ட் பண்ணலை. இப்போ இதை ஆறட்டுங்க. ஆறவும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இதை இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எந்த பக்குவத்தில் பொடி இருக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொரன்னு கொஞ்சம் கோரஸாக தாங்க நான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கலை, கொஞ்சம் தரியாக இருக்கணும். அப்போ இட்லி வேக வச்சு அந்த இட்லி மேலே அந்த பொடியை தூவி எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. அது முருங்கைக்கீரை பொடி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூடான இட்லி, தோசை மேலெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெர்ரி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.